வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஹெல்த்தி கிரீன் பாலாக்கீரை தான். பாலக் பன்னீர் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், தால் பண்ணலாம். எல்லாத்துலயுமே இதை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த பாலக்கீரையில உண்மையிலே அயன் அதிகமா இருக்கா? தினமும் சாப்பிடலாமா? வெயிட் லாஸுக்கு நல்லதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ டீட்டெயிலா பதில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாலக்கீரை அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஸ்பானிஷ் வகையை சேர்ந்தது. சாஃப்ட் லீஃபி கிரீனா இருக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ல அதிகமா இதை யூஸ் பண்ணுவாங்க. சவுத்லயும் இப்போ ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. கிரீன் சூப்பர் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். 100 கிராம் பாலாக்கீரையில இருக்கிற சத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் பாலாக்கீரையில கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 இருக்கு. கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கிராம் இருக்கு. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிராம் இருக்கு. புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிராம் இருக்கு. ஃபேட்டு மிகவும் குறைவுன்னு சொல்லலாம். முக்கியமான விட்டமின்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அயன் இருக்கு, இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால பிளட் ஃபெர்மெண்டேஷனுக்கு முக்கியமானதா இருக்கு. அதே போல விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் இருக்கிறதால நம்ம கண் பார்வை ஆரோக்கியத்துக்கும் ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி இதில் விட்டமின் சியும் இருக்கிறதால இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணவும் அயன் அப்சர்வேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் கே இருக்கிறதால நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பிளட் கிளாட்டிங்க்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. முக்கியமான கனிம சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது. மெக்னீஷியம் இருக்கிறதால மசில் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். பொட்டாசியம் இருக்கிறதால பிபி கண்ட்ரோலுக்கு உதவியாக இருக்குது. இதில் இருக்கிற ஸ்பெஷல் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். பாலாக்கீரை சாப்பிடுவதால கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பிளட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அனிமியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அயன் ப்ளஸ் விட்டமின் சி காம்பினேஷன் இருக்கிறதால ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ண உதவி பண்ணுது. வீக்னஸை குறைக்கவும் உதவி பண்ணுது. அதே போல் நம்ம கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதில் விட்டமின் ஏ ப்ளஸ் லூட்டின் இருக்கிறதால நம்மளுடைய கண் பார்வை திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஐ டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்குது. வெயிட் லாஸுக்கு உதவுமா பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இது லோ கலோரி, ஹை ஃபைபர், ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்கிறதால டயட்டுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லலாம். அதே போல் இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் பொட்டாசியம் பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணுறதால நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதே போல் இதில் விட்டமின் கே ப்ளஸ் கால்சியம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது நம்மளுடைய போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுமா கேட்டிங்கன்னா, விட்டமின் சி இருக்கிறதால இன்ஃபெக்ஷனை எதிர்க்க உதவியாக இருக்குது. பாடி ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த பாலாக்கீரை பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுது. பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லதா பார்த்தீங்கன்னா, இதில் மெக்னீஷியம் ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால மெமரி சப்போர்ட்டை பாதுகாக்கவும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணவும் உதவி பண்ணுது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணவும் இது உதவி பண்ணுது. ஏன்னா இதில் ஃபைபர் இருக்கிறதால கான்ஸ்டிபேஷனை குறைக்கவும் கட் கிளீனை அதிகரிக்கவும் உதவி பண்ணுது. ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே ஹெல்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அயன் ப்ளஸ் விட்டமின் ஏ இருக்கிறதால நம்மளுடைய ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கும் நம்ம முடி நல்ல க்ரோத் ஆகுறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. இதை ராவா சாப்பிடலாமா பார்த்தீங்கன்னா, சாப்பிடலாம். சேலடில் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்லைட்லி குக்கிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. லைட்டாக குக்கிங் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பெட்டர். நியூட்ரிஷன் அப்சர்வேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருந்தால் அளவோடு சாப்பிடணும். டெய்லி அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்காம ஓரளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது. எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாலாக் தால் பண்ணி சாப்பிடலாம். பாலாக் பன்னீர், கீரை மசியல், சூப்புன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஓவர் குக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல பாலாக்கீரை எப்படி தேர்வு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக டார்க் க்ரீனில் இருக்கணும் இலைகள் எல்லாம். அதே போல் எல்லோ ஸ்பாட்ஸ் இல்லாமல் இருக்கணும். சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாலாக்கீரையை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பாலக்கீரை ஒரு சிம்பிள் கிரீன் இலை கிடையாது. இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் அயனு, விட்டமின் ஏ, விட்டமின் கே, ஃபைபர் எல்லாம் நிறைஞ்சி இருக்கிறதால நம்மளுடைய பிளட் ஹெல்த்துக்கும், வெயிட் லாஸுக்கும், ஹை ஹெல்த்துக்கும், போன் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்குது.
டெய்லி டயட்ல மாட்ரேட்டா சேர்த்துக்குங்க. பாடிக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.